சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் 5 வந்து ஆரம்பிச்சிருச்சு. சொல்லப்போனா, நடுவர்களே மேடைக்கு போயிட்டு பாராட்டுற அளவுல எக்கச்சக்கமான போட்டியாளர்கள் அவங்களோட தனித்துவமான திறமைய அதில காமிச்சிருக்காங்க. இசை ஆர்வலர்கள் எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தின ஜீ தமிழ் தொலைக்காட்சியோட ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி தான் லிட்டில் சாம்பியன்ஸ். இதோட சீசன் 5 வந்து இப்ப ஆரம்பிக்க போகுது. இந்த சீசனோட ஆரம்பமே அமர்க்களம் தான். இந்த சீசனுக்காக ஆரம்ப கட்ட போட்டிகள் எல்லாமே ரொம்ப கடினமா இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல திறமையான 20 குட்டி நட்சத்திரங்கள் இந்த மேடையில போட்டியிட தேர்வாயிருக்காங்களாம். ஒரு குழந்தையும் ஒரு தனித்துவமான இசை பரிசை வச்சிருக்காங்க. இவங்களோட குரல் வளமும் இசை அறிவும் நிச்சயமா நம்மள வியக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. இந்த 20 போட்டியாளர்கள் தான் இனி வரக்கூடிய வாரங்கள்ல அவங்க பாடக்கூடிய திறமையால நடுவர்களையும் பார்வையாளர்களையும் மகிழ்விக்க போறாங்க. இந்த குட்டி சாம்ப்ஸுகளோட இசை பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சீசனோட ஆரம்பத்துல ஒரு அபாரமான நிகழ்வு நடந்திருக்குதாம். பல திறமையான குழந்தைகள் பாடியிருந்தாலும் அதுல ஒரு சிறுமியோட குரல் எல்லாரையும் கட்டி போட்டிருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த சிறுமியோட பெயர் என்ன அப்படிங்கறத இந்த வாரம் ஆடிஷன் எபிசோட் டெலிகாஸ்டுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அவங்க பாடின விதம், அவங்க குரல்ல இருக்கக்கூடிய அந்த மென்மை, உணர்வுகளோட அவங்க பாடின அழகை பார்க்கும்போது அவங்கள பத்தி நம்ம பேசாம இருக்கவே முடியாதாம். அந்த சிறுமியோட குரல்ல இருந்த பக்குவம் ஒரு பெரிய பாடகிக்கு உரிய மாதிரி இருந்துச்சாம். ரொம்ப கடினமான பாடலை அவங்க எந்த விதமான தயக்கமும் இல்லாம சரியான ஸ்ருதியோட பாடியிருக்காங்க. அவங்க பாட ஆரம்பிச்ச ஒரு சில நொடிகள்லயே ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போற அளவுக்கு கைத்தட்டலும் கிடைச்சிருக்குது. பொதுவா நடுவர்கள் அவங்களோட இருக்கையில அமர்ந்துகிட்டு தான் போட்டியாளர்களை பாராட்டுவாங்க. ஆனா ஆடிஷன் ரவுண்ட்ல இந்த சிறுமியோட பிரமிக்க வைக்கக்கூடிய பாடலுக்கு அப்புறமா நடுவர் ஸ்ரீனிவாஸ், கார்த்திக், விஜய் பிரகாஷ், ஸ்வேதா மோகன் இவங்க எல்லாமே அவங்க இருக்கையை விட்டு எழுந்து நேரா மேடைக்கே போயிட்டு அந்த சிறுமியை பாராட்டியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு அரிதான விஷயம். ஜட்ஜஸே ஸ்டேஜுக்கு போயிட்டு பாராட்டுறது அப்படிங்கிறது அந்த சிறுமியோட திறமைய எந்த அளவுக்கு உயர்வானது அப்படிங்கிறத காமிக்குது. அவங்க எல்லாரும் அந்த சிறுமியை ரொம்ப மனசார பாராட்டியிருக்காங்க. இந்த சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல அவங்க ஜேர்னி வந்து ரொம்ப லாங் டைம் போனதுற மாதிரி அவங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இது அந்த சிறுமிக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாவும் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத தருணமாவும் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்படி பாடியிருக்கக்கூடிய அந்த சிறுமியோட பிரமிக்க வைக்கக்கூடிய ஆரம்பமே இந்த சீசன் எவ்வளவு விறுவிறுப்பா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். இனி வரக்கூடிய வாரங்கள்ல ஒரு வாரமும் புதிய புதிய சவால்கள், புதிய பாடல்கள், எதிர்பாராத ஆச்சரியங்கள்னு சொல்லி சரிகமப லிட்டில் சாம்பியன்ஸ் மேடை களை கட்ட போகுது. இசைக்கு வயது வந்து ஒரு தடையே இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த 20 குட்டி பாடகர்களும் அவங்களோட திறமை காமிக்கிறதுக்காக இப்ப ஸ்டேஜுக்கு வர போறாங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம நீங்களும் பார்க்க தான் போறீங்க. உங்களோட அபிமான போட்டியாளர்கள் யாரு அப்படிங்கிறத இன்னும் 2 வாரம் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். திவினேஷ் மாதிரியோ, யோகஸ்ரீ மாதிரியோ, இல்ல இனி வரக்கூடிய நாட்கள்ல அவங்க வந்து ஒரு பவித்ராவா மாறக்கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை அந்த சிறுமியை பார்த்து பாராட்டியிருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.